யோபுக்கு சொத்து இருந்துச்சு. யோபுக்கு கோடிக்கான சொத்து, 2000 மாடு, 2000 ஒட்டகம் எல்லாமே இருந்துச்சு, 100 வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸு. ஆனால் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, பிளாட்பாரத்தில் வந்துட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யோபுக்கு எப்படி இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு காரியம் தான், வேற எந்த காரியம் கிடையாது. நண்பர்கள் ஜெபிக்கும் போது அவர் சிறையிருப்பு மாறுது. கடன் பிரச்சனைங்கிற சிறையிருப்பு, பலவீனம் என்கிற சிறையிருப்பு, நிந்தை என்கிற சிறையிருப்பு, அவமானம் என்கிற சிறையிறப்பு, அந்த எல்லா சிறையிறப்பு எப்போது மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ தன்னுடைய நண்பர்களுக்காக. அந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க, அவர் நண்பர்கள் அவர் ஆறுதல் படுத்தலை, தேர்தல் படுத்தலை, அவர்கள் நிந்தனைக்கு உட்படுத்தினார்கள். நீ என்ன பாவம் பண்ண, என்ன தப்பு பண்ண, ஏன் உனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி யோபு இன்சல்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அப்படி பண்ணினாலும் அந்த யோபு அவர்களுக்காக ஜெபிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஜெபத்து நிமித்தமாக யோபுடைய சிறையிருப்பு அத்தனையும் மாறிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, ரெட்டிப்பாக நன்மை வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவு இருக்குது, எத்தனை எழுத்து வீடு, எத்தனை பக்கத்து வீடு இருக்குது, எத்தனை பேர்கிட்ட பழகிருக்கோம். அவங்க ரிச்சிப்புக்காக ஜெபிக்கக்கூடாதா? அவங்க பிரச்சனைக்கு ஜெபிக்கக்கூடாதா? அப்படி ஜெபிக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்குதோ நல்லது நடக்கலையோ, ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? நல்லது நடக்க போகுது. யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான சிறைப்பிலிருந்து விடுதலை பண்ணி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தாரோ அதே போல் நம்மளுக்கு கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா.